ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெங்காய தொக்கு. அதுக்கு தேவையானது 250 கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 10 பூண்டு பல்ல நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவு புளி. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி. இது வறுத்து அரைச்ச வெந்தய பொடி. 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள். இது காஷ்மீரி மிளகாத்தூளோட பொடி. இது ஆப்ஷனல் தான். இது நான் கொஞ்சம் கலருக்காக சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்க வேண்டாம். 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த வெங்காயத்தை கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எப்பவுமே தொக்கு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துருங்க. அப்புறம் தட்டி வச்ச பூண்டு. இந்த பூண்டு தொக்கோட சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாகவும் இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க. பூண்டுல இருக்க அந்த ஈரத்தன்மை இல்லாம நல்லா வதங்கணும். இந்த பூண்டு லேசா வதங்க ஆரம்பிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் வெந்தய பொடி சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. பூண்டு கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மையா இருக்கக்கூடாது, நல்லா வதங்கிடணும். பூண்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் இந்த பச்சை வாசனை போறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா நீங்க பச்சை வாசனை இல்லாம நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயும். இது லேசா வதங்கினதுக்கு அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் 3/4 பாகம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த புளி தண்ணியோட சேர்த்து கொதிச்சு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இந்த புளி தண்ணியோட சேர்த்து வதங்கட்டும். புளி தண்ணி சேர்த்ததுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே
கிளறி விடுங்க. ஏன்னா மசால் சேர்த்ததுக்கு அப்புறம் சில நேரம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலோட பச்சை வாசனை போற வரைக்கும் அதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை இல்லாம கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த மசாலெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல கமகமன்னு வாசனை வருது. இதை நீங்க வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க வெளியில வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 2 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அதோட பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.